ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ அடுத்து மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டும் அது எந்த மெத்தடில் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டெய்லி கேண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த டெய்லி கேண்டிலில் இப்போ நம்ம டைரக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தா 23,800 அதுவும் 23,900 அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 25,200 வரைக்கும் மேலே வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 100 வரைக்கும் வந்திருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 26,200 தான் அடுத்து ஒரு நமக்கு சூப்பரான டார்கெட்டு. இந்த டார்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு 25,200 பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த டார்கெட் 26,200. ஸோ இதுதான் நமக்கு டார்கெட்டு. இதுக்கு இடையில வந்து ஒரு ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகிறதும் ஷார்ட் டேர்ம்ல, அதாவது சொல்ல போனா லோயர் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டண்டா எதெல்லாம் ரியாக்ட் ஆகும், எந்தெந்த லெவல்ஸ் ரியாக்ட் ஆகும், அதுல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அந்த விஷயத்த வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கறதுக்காக தான் இந்த டெய்லி போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸை பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தது 24,700 பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 25,200 அப்படிங்கிறது டார்கெட் பேசியிருந்தோம். ஸோ பிரேக் அவுட்டு அதுக்கப்புறம் ஒரு டார்கெட். ஆனால் இப்போ இந்த பிரேக் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் போகாமல் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இறக்க மாதிரி இறங்கிட்டு இருக்கு. இந்த லெவலில் அப்படியே மேலே எப்படி போயிடுமா, ஜிக்ஸாக்கா மேலே போகிற மாதிரி இங்கிருந்து எப்படியே மேலே போயிடுமா, இல்லை இந்த லெவலுக்கு அப்புறம் கீழே பிரேக் அவுட் ஆகி இந்த லெவல் வருமா அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த விஷயத்தை ஏன் கவனிக்கணும்னா மார்க்கெட்டு இதுக்கப்புறம் மேலே தான் போகும் அப்படின்னு இருந்தாலும் டைரக்ஷன் கரெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த கரெக்ஷன் முடிஞ்சிட்டு மேலே போகுதா இருந்தால் திரும்ப வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே ஓகே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் வந்தது, ஒரு புல் பேக். ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இங்கிருந்து போகாம கீழே டவுன் வந்துச்சு. அகைன் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போனவொடனே ரியாக்ட் ஆகி டவுன் சைடு வந்துருச்சு. ஒவ்வொரு தடவையும் இந்த லெவல்லாம் ரியாக்ட் ஆகி டவுன்ல மட்டுமே ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க ஷெல்லர் அக்யூமுலேஷன் அதிகமாக இருந்துச்சு அதனால. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக் அவுட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் பிரேக் அவுட் ஆகலைன்னா அந்த இடத்துல ரிவர்சல் ஆகி கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான லெவல் தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது 25,400 to 25,000 சாரி 25,040 to 100. ஸோ இந்த 60 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன். இந்த ஜோன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த லெவல்ல மார்க்கெட் மூமெண்டம் இந்த மாதிரி இப்படி ஜிக்ஜாக்கா இப்படியும் போகலாம். இங்கிருந்து கீழே இறங்கி 24,950 சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே அப்படி போகலாம். ஸோ டைரக்டா கேப் அப்ல மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகி, அதாவது 25,100க்கு மேலே ஓப்பன் ஆகி சடனா கீழே இறங்கி 25,100 அதாவது 25,030 சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறமே மேலே போகலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு 25,100க்கு மேலே டைரக்ஷன் க்ளோசிங் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்லையோ 5 மினிட்ஸ் கேண்டில்லையோ க்ளோசிங் கிளியரா இருந்தது அப்படின்னா அதோட கரெக்ஷன்ல நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் வந்து 25,200, அதுக்கப்புறம் 25,500, 600, 26,000 வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ 1 by 1 ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் 25,030 25,100 வரைக்கும் இருக்கிற 70 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஜோன் லெவல். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாம நம்ம அந்த முடிவுக்கு போகக்கூடாது. ஓகே, இப்போ பிரேக் அவுட் ஆகுமா, இங்கே டவுன்ல வருமா அப்படின்னா நம்ம இங்கிருந்து கரெக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த லெவல் தான் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல் அப்படின்னா இந்த லெவல் வீக் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ முக்கியமான விஷயம் 24,950 அப்படிங்கிறது வீக் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து ஈஸியா வந்து 24,800 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 25,050 to 100 பிரேக் அவுட் ஆனாதான் ஒரு சூப்பரான ரேலி மேலே போகும். அப்படி ரேலியா இல்லாம மேலே இந்த லெவல் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்லாம் எடுக்காம இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு ரேலி மொமெண்டம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இங்க இருந்துச்சுங்களே அந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்கா இப்படி ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கொஞ்சம்
பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹோல்டிங் வச்சு எடுக்கும்போது பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ட்ராடேல டார்கெட் புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம சப்போர்ட் எடுக்குதா பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹோல்டிங் வைக்கலாமா இல்லை இன்ட்ராடே புக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணலாம். ஓகே, ஒன்று. ரெண்டாவது 24,950 பிரேக் அவுட் ஆகி கீழே 24,800 to 750 இந்த லெவல் வந்தா நம்ம சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு நினைச்சு கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி எடுக்கிறது அதுதான் முக்கியமானதே தவிர அகைன் இங்கிருந்து மறுபடியும் கீழே போயிடும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் சப்போர்ட் எடுத்தா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இங்கிருந்து சூப்பராக ஹெல்த்தியான மொமெண்டம் 25,500 to 600 வரைக்கும் 26,000 வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே வராமல் 25,100 பிரேக் அவுட் ஆனால் நமக்கு ஹோல்டிங் வைக்கிறவங்க 24,950 ஸ்டாப் லாஸை வச்சு 25,500 வரைக்குமே ஹோல்ட் பண்ணலாம் ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸுக்கு. ஆனால் அந்த லெவல் அப்படிங்கிறது ஜிக்ஸாக்கா இப்படி மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல ஹெல்த்தியே மொமெண்டம்ங்கிறது ஒரு ஒயிட் கேண்டிலா இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் பண்ணி அந்த கேண்டில் வந்து கரெக்ஷனில் ஒயிட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி அதோட கரெக்ஷனில் என்ட்ரி கொடுத்தது அப்படின்னா ஒரு சூப்பரான என்ட்ரி. அந்த என்ட்ரி எடுத்து லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சு இப்படியே விட்டுடலாம். சூப்பராக டார்கெட் மேலே போய் என்ட்ரி கிடைக்கும், டார்கெட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி நடந்துட்டு இருக்குது, பிரேக் அவுட் ஆயிடுச்சா இல்லையா? ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லக்கூடிய இடத்துல மார்க்கெட் ஒரு ஒயிட் கேண்டில ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும். ஓகே, அடுத்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு நம்ம நினைப்போம். அடுத்து சின்னதாக அப்படி மேலே போயிட்டு சடனாக அப்படி கீழே இறங்கிடும். இப்படி இறங்கும் போது நமக்கு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். அதை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான லெவல் தான் ஜோன் லெவல் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் ஜோன் லெவல் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் டெலிகிராமில் லெவல்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதுவும் பர்டிகுலராக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த விஷயங்களை பார்த்து நான் பிரேக் அவுட் அண்ட் சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணணும். அது எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துட்ருப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அப் சைடு தான் ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கரெக்ஷனில் சப்போர்ட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆச்சு, அப்படி ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்ட்ராடே டார்கெட் எடுத்துக்க புக் பண்ணிக்கிறது சரி. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்கோம். அந்த வியூ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.